திரு ஜென்ராம், தற்போதைய சூழல்ல தனிப்பட்ட முறையில் உதயநிதிக்கும் முதலமைச்சராக திரு ஸ்டாலின் அவர்களுக்கு துணை புரியவும் கட்சிக்கும் ஒரு முகமாகவும் உதயநிதியினுடைய இந்த எலிவேஷன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு பார்வையை ஷபீர் முன்வைத்திருக்கிறார். நீங்க எப்படி பார்க்கிறீங்க? ஷபீர் சொன்ன எல்லா விஷயங்களுமே இந்த எலிவேஷனுக்கு முக்கியமான காரணிகள் தான். ஷபீர் சொன்னதை நான் ஏற்கிறேன். அது எல்லாமே ரொம்ப முக்கியமானதும் கூட. 2026 தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக, அதிலும் குறிப்பாக 200 இடங்களை கைப்பற்றி அந்த கூட்டணி ஆட்சியில் அமர வேண்டும் என்ற ஒரு திட்டத்தில் இருக்கிறார்கள். ஒன்று, அதுல வாக்கு சதவீதமும் அந்த 40-45 கூட 5% அதிகரித்து 50% தாண்ட வேண்டும் என்பதும் ஒரு நோக்கமாக இருக்கக்கூடிய சூழல்ல நிர்வாகம் தொடர்பான எந்த விதமான சிக்கல்களும் இல்லாம பார்த்து கொள்வதும், அதே சமயம் களத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மக்கள் எல்லோரோடும் கனெக்ட் ஆகிறதுக்கும் ஒரு இளைய முகம் தேவைப்படுகிறது அப்படின்னு தான் ஷபீர் சொன்னதை நான் புரிந்து கொள்கிறேன். அந்த வகையில உதயநிதி ஸ்டாலின் கடந்த காலங்களில் 2019 தேர்தலாக இருந்தாலும் சரி, 2021 தேர்தலாக இருந்தாலும் சரி, 2024 மக்களவைத் தேர்தலாக இருந்தாலும் சரி, எல்லா தேர்தல்களிலும் மிக குறிப்பிடத்தக்க ஒரு பங்களிப்பை உதயநிதி தேர்தல் காலத்துல செய்திருக்கிறார் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஃபேக்டர். அதனால அமைச்சரவைக்குள்ளேயும் ஒரு பிரிட்ஜ் தேவைப்படுகிறது, ஒரு சீனியர்களுக்கும் ஜூனியர்களுக்கும் இடையில அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி எல்லா வகையிலும் அவருடைய பிரசன்ஸ் முதலமைச்சருடைய வேலைப்பளுவை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில இருக்கும் என்பது இந்த எலிவேஷனுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். திரு ஜென்ராம் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வபெருந்தகை அவர்கள். சார் வணக்கம். துணை முதலமைச்சராக உதயநிதி பொறுப்பேற்கிறார். புதிதாக 4 அமைச்சர்கள் பொறுப்பேற்கிறார்கள். அமைச்சரவையின் மாற்றம் இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? தொடர்ந்து பேசலாம் திரு செல்வபெருந்தகையிடம். திரு ஷபீர், இப்போ புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர்கள் குறித்தும் பார்க்க வேண்டியிருக்கு. இதுல செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராகிறார், சாமு நாசர் மீண்டும் அமைச்சராகிறார், கோவி செழியனுக்கும் இவருக்கும் ராஜேந்திரனுக்கும் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்த வாய்ப்பை எப்படி பார்க்க? செந்தில் பாலாஜியுடைய இண்டக்ஷன் கேபினெட்ல விமர்சனத்தை உண்டாக்குமா அப்படின்னா நிச்சயமாக ஒரு விமர்சனத்தை உண்டாக்கும். ஏன்னா அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த சார்ஜஸ் அப்படின்றது, அந்த அலிகேஷன்ஸ் அப்படின்றது ரொம்பவே தீவிரமான அலிகேஷன்ஸ், ரொம்பவே சீரியஸ் அலிகேஷன்ஸ். ஏன்னா வேலை வாங்கி தருவதாக அந்த பண மோசடி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய புகாராகவே இருக்கிறது. பட் அதே சமயத்தில் அவர் மீதான அந்த இடி கேஸ், மணி லாண்டரிங் கேஸ், அதில் அவர் சிறையில் இருந்தது 471 நாட்கள் அவர் இருந்தது. அது ஒரு தியாகமாக திமுக மூலமாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னன்னா, இடியுடைய நடவடிக்கை. இடி இந்த மாதிரி பொலிட்டிக்கல் அப்போனன்ட்ஸை கைது பண்ணிட்டு கொண்டு போய் சிறையில் அடைச்சு அங்கே வச்சு அவங்க பேரம் பேசுவதும், அணிகளை மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவதும், அந்த விஷயங்களை எல்லாம் அவர் ரெசிஸ்ட் பண்ணியிருக்காரு, அதை ஃபைட் பண்ணியிருக்காரு அப்படின்ற அடிப்படையில் அவரை பார்க்குறாங்க. பட் ஆனால் அவர் மீதான இந்த கரப்ஷன் சார்ஜஸ் அப்படின்றது ஒரு விவாத பொருளாகவே இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அந்த வழக்கு இன்னும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் அதில் இருக்கக்கூடிய விக்டிம்ஸுக்கு நீங்கள் எந்த விதமான ஒரு ஜஸ்டிஸும் கொடுக்காம, அவருடைய செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தார், அமைச்சர் பொறுப்பில் இருந்து அவர் விலகினார், மீண்டும் அவர் அமைச்சராகிறார். ஆனால் அதில் பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ், இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னா, நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க. 2 விதமான விக்டிம்ஸ் இருக்காங்க. ஒன்று பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள், இன்னொன்று நியாயமாக தேர்வு எழுதி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து டிசர்விங் கேண்டிடேட்ஸ், அவங்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அந்த விஷயம் அப்படின்றது அது தொடர்ந்து சர்ச்சையாகவே இருக்கும். நீங்கள் ராஜேந்திரனை பொறுத்த வரைக்கும் அவர் சேலம் பகுதியை சேர்ந்தவர். சேலமில் உங்களுக்கு ஒரு ஃபேஸ் இல்லை, ஒரு அமைச்சராக ஒரு நபரை அவங்க அடையாளப்படுத்தலை. இபிஎஸ்ஸை கவுண்டர் பண்ணணும். அப்புறம் அவருடைய பிரச்சாரம், இந்த சேலம் பகுதியை அவங்க திமுக இக்னோர் பண்ணிட்டாங்க அப்படின்ற அந்த கேள்விகளுக்கு இது பதிலாக அமைந்திருக்கிறது. 2வது, உங்களுக்கு தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்த கோவி செழியன் அவர்கள், கட்சியுடைய ஒரு நீண்டகால விசுவாசி. உங்களுக்கு டெல்டா பகுதியிலேருந்து ஒரு அமைச்சர் இல்லை அப்படின்னும் போது அவருடைய இண்டக்ஷன் அப்படின்றது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாசர் மீது ஏற்கனவே புகார்கள் இருந்துச்சு, அதனால தான் அவர் வெளியே அனுப்பப்பட்டார்.
பட் இன்னைக்கு மஸ்தான் வந்து ஒரு சிறுபான்மை சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை டிராப் பண்ணுறோம் அப்படின்னும் போது இன்னொரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு அமைச்சரை உள்ள வச்சிருக்கணும், கேபினெட்ல இருக்கணும் அப்படின்றது ஒரு முதலமைச்சருடைய ஒரு முடிவாக இருக்கிறது. நான் அந்த புள்ளியில இருந்தா பேச ஆரம்பிக்கிறேன். திரு ஜென்ராம், இங்க மனோ தங்கராஜ் செஞ்சி மஸ்தான் நீக்கமும் அதே நேரத்தில் சாமு நாசர், கோவி செழியன் போன்றோருடைய இந்த சேர்ப்பு, இந்த பேலன்சிங் அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும்? நிறைய விமர்சனங்கள், திரு ராமதாஸ் உள்ளிட்டவர்கள் நிறைய விமர்சனங்களை வைக்கிறாங்க, இதை எப்படி பார்க்கணும்? ராம்தாஸ் போன்ற தலைவர்கள் விமர்சனம் செய்வதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. அதே சமயம் செந்தில் பாலாஜி அமைச்சராவது தொடர்பாக பெரிய சட்ட ரீதியான சிக்கல்களும் இல்லை. மற்றபடி ஸ்டேட்டஸ்கோ முன்னாடி அவர் பிஎம்எல்ஏல கைதாகி உள்ள போகும்போது என்ன பொசிஷன்ல இருந்தாரோ அதே நிலைக்கு தான் திரும்ப வருகிறார். மேஜராக அந்த பீரியட்ல இடைப்பட்ட காலத்துல அவர் சிறையில் இருந்தார் என்பதை தாண்டி பெரிய டெவலப்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை. அப்படி இருக்கும்போது முன் இருந்த நிலையே தான் வருது. அந்த ஷபீர் குறிப்பிட்ட மாதிரி மூல வழக்கு அப்படியே தான் இருக்குது. மூல வழக்கு முடிந்து வரும்போது சட்டம், நீதி எல்லாம் என்ன செய்கிறதோ அதை இயல்பாக எல்லோரும் எதிர்கொள்வார்கள் அப்படின்றது தான் உண்மையான நிலை. அவருக்கு கூடுதல் முக்கியத்துவமும் எல்லாருடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் செந்தில் பாலாஜி பக்கம் வந்ததுக்கு காரணமும் ஷபீர் குறிப்பிட்டதுதான் காரணம். அவர் பிஎம்எல்ஏ வழக்கில் அவரை சேர்த்து இடி அவரை கையாண்ட விதம் பொதுமக்களிடத்துல ஒரு அதிருப்தியை உருவாக்கி இருந்தது. அதனால இந்த 471 நாட்கள் சிறைவாசம் முடிந்து, இதய அறுவை சிகிச்சை முடிந்து 471 நாட்களுக்கு பிறகு அவர் வெளியில வந்திருக்கிறார்ங்கிறது ஒரு ஹீரோயிக் வெல்கம் அப்படிங்கிறதை நோக்கி தள்ளுகிறது. அதை தாண்டி தஞ்சாவூர் ரெப்ரசன்டேஷன் அல்லது டெல்டா பகுதி ரெப்ரசன்டேஷனுக்காக கோவி செழியன், சேலம் ரெப்ரசன்டேஷனுக்காக ராஜேந்திரன் அப்படிங்கிறது எல்லாமே சரியானது தான். சப்ஸ்டிடியூஷன் நாசர் மஸ்தானுக்கான சப்ஸ்டியூட்டாக உள்ள வந்திருக்கிறார் என்று பார்க்கிறதும், ஒரு முஸ்லிம் ரெப்ரசன்டேஷன் வேண்டும் அந்த அமைச்சரவை காம்போசிஷன்ல அதுவும் அவசியம் என்ற வகையில அதுவும் புரிந்து கொள்ளக்கூடியது தான். கோவி செழியன் போன்றவர்கள் காலதாமதமாகவே அமைச்சராகிறார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி அவர் ரொம்ப மாணவர் அணி, மற்றபடி கட்சி ஆக்டிவிட்டீஸ்ல ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப காலமாக இருக்கக்கூடியவர் தான். இந்த சூழல்லையாவது அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது உண்மையிலேயே தொண்டர்களுக்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும்னு தான் எனக்கு தோன்றுகிறது. திரு ஜென்ராம், நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் அஇஅதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள். சார் வணக்கம். துணை முதலமைச்சர் அறிவிப்பு உள்ளிட்ட அமைச்சரவை மாற்றம் எப்படி பார்க்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். ஒரு அமைச்சரவை மாற்றம் என்பது முதலமைச்சருடைய விருப்பத்தை பொறுத்து இல்லையா, அதுல மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனா யாரை கொண்டு வராங்கன்றதுதான் முக்கியம். அதாவது உதயநிதி பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா பொதுவாக எம்எல்ஏ ஆகி 2 வருஷத்துல ஒரு கருத்தை பரப்பி விட்டாங்க. அதாவது உதயநிதி அமைச்சராகணும்னு. அது எது கருத்து பரப்பணும்? டைரக்டா அவங்க அப்பா தானே சிஎம், அப்படியே அப்பாவே மினிஸ்டர் ஆக்கி விட்டுருக்கலாமே. சரி, அது கருத்தை பரப்பி விட்டு அதுக்கப்புறம் மினிஸ்டர் ஆக்குறாங்க, அமைச்சரா. அதன் பிறகு என்னாச்சு? இப்போ அதன் பிறகு ஒரு கருத்தை டெப்டி சிஎம் உருவாக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு கருத்தை பரப்பி விட்டு அதற்கு உச்சகட்டமா ஒரு பவள விழா, முப்பெரு விழால பழனி மாணிக்கம் அவர் ஒரு கருத்தை முன்மொழிஞ்சு அது இன்னைக்கு முதலமைச்சர் பற்றி செயல் வடிவு. என்ன தமிழ்நாட்டில் பெரிய மாற்றம் ஏற்பட்ட போகுது? ஒன்றும் கிடையாது, ஏமாற்றம் தான் தமிழ்நாட்டுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மக்களை முழுக்க திசை திருப்புற நிகழ்ச்சியாக தான் இதெல்லாம் பார்க்கணும். இன்னைக்கு போதை மருந்து, போதை வஸ்துகள் இன்னைக்கு சர்வசாரமாக கிடைக்குது தமிழ்நாட்டில். போதை மாநிலமாக இருக்கு. சட்ட ஒழுங்கு மிக மிக மோசம். விலைவாசி ஒரு வகை ஏறிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சொத்து வரி, வீட்டு வரி, மின்சார கட்டணம், அதுக்கப்புறம் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல.